வணக்கம். ஒரு விஷயம் கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க வீட்டுக்குள்ள இருக்கிறீங்க. எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்குது. கேஸ் ஆஃப்ல இருக்குது. கரண்ட்ல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. யாரும் வீட்டுக்குள்ளேயும் இல்ல. திடீர்னு உங்க முன்னாடி ஒரு துணி மட்டும் தீப்பிடிக்குது. சரி, எப்படியோ அதையும் அணைச்சிட்டீங்க. பரவாயில்ல. ஏதாவது ஆக்சிடென்ட்டா இருந்திருக்கும். ஆனா, அடுத்த நாள் இன்னொரு பொருள்ல தீப்பிடிக்குது. அதையும் எப்படியோ போராடி அணைச்சிட்டீங்க. ஆனா, அடுத்தது என்ன நடக்குதுன்னு தெரியுமா? உங்களோட பிரதர் வீட்ல தீப்பிடிக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு பிரதர் வீடு. இப்படி ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 பேரோட வீடுகள்ல தொடர்ந்து தீப்பிடிக்க ஆரம்பிச்சா நீங்க என்ன நினைப்பீங்க? ஷார்ட் சர்க்யூட்டா? இல்ல யாராவது வந்து தீ வைக்கிறாங்களா? இல்ல வேற ஏதாவது இருக்குமா? லைக் மாந்திரிகம் அந்த மாதிரி எதுவும் இருக்குமா? இதுதான் மத்திய பிரதேஷ்ல நடந்த ஒரு ரியல் இன்சிடென்ட். முக்கியமான விஷயம், இது ஒரு பழைய கோஸ்ட் ஸ்டோரி கிடையாது. 2026ல, அதாவது கரண்ட் இயர்ல நடந்த ஒரு உண்மை சம்பவம். ஆரம்பத்துல நடந்தது ரொம்ப சாதாரணமான விஷயம் மாதிரி தான் இருந்திருக்கும். ஒரு வீட்ல திடீர்னு துணிகள்ல தீ பிடிக்குது. அந்த ஃபேமிலி உடனே ஓடி வந்து அதை அணைக்கிறாங்க. அப்போ யாருக்கும் பெரியதா சந்தேகம் எதுவும் வரல. ஏதாவது எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளமா இருக்கும். அல்லது யாராவது கவனிக்காம தீயை விட்டுருப்பாங்க. இப்படிதான் நினைச்சுக்கிட்டாங்க. ஆனா அது ஒரே ஒரு தடவையோட முடியலங்க. மறுபடியும் தீ, மறுபடியும். அப்போதான் குடும்பத்துக்கு பயம் ரியலாவே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரே வீட்ல தீ பிடிச்சா சரி, வயரிங் ப்ராப்ளம் விட்டுறலாம். இல்ல கேஸ் லீக், ஆக்சிடென்ட், இது இப்படி ஏதாவது ஒரு காரணமா இருந்திருக்கலாம். ஆனா ஒரே குடும்பத்தோட 5 பிரதர்ஸ் இருக்கிற வீடுகள்ல தொடர்ந்து இதே மாதிரி தீப்பிடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா, அதுதான் இங்க நடந்ததா ஒரு ஃபேமிலி சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஒரு வீட்ல துணி, இன்னொரு வீட்ல பெட்டிங், வேறு சில வீட்ல ஹவுஸ் ஹோல்டு பொருட்கள். எது அடுத்தது தீப்பிடிக்கும் என்று தெரியாத ஒரு நிலை. அதுவும் தீ எங்கிருந்து வருதுன்னு கூட தெரியாது. இதுதான் அந்த குடும்பத்துக்கு மிகப்பெரிய பயமா மாறுது. சிச்சுவேஷன் அப்படியே போயிட்டு இருந்த காரணத்தினால அந்த குடும்பத்துல சிலர் வீட்டுக்குள்ள தங்கவே பயந்ததா ரிப்போர்ட் சொல்லுது. இன்னைக்கு இரவு தங்குனோம்னா மறுபடியும் தீப்பிடிச்சா என்ன பண்றது? குழந்தைகள் வீட்டுக்குள்ள இருந்தா என்ன ஆகும்? எந்த பொருள் அடுத்ததா எரியும்ன்ற பயம் அவங்க கிட்ட இருந்துட்டே வந்துட்டு இருந்தது. அதனால சில பொருட்களை கொஞ்சம் பாதுகாப்புக்காக வேற இடத்துல மாத்தி வைக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. இங்கேதான் இந்த சம்பவம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா மாறப்போகுது. ஏன்னா ஃபேமிலி சொன்ன இன்ஃபர்மேஷன் படி வேறு இடத்துக்கு மாற்றி வச்ச சில ஐட்டம்ஸ்லயும் சரி மீண்டும் தீ பிடிச்சதா கூறியிருக்கிறாங்க. இதை கேட்டதும் என்னடா இது அப்படின்னு நம்மளுக்கே தோணும். ஆனா இங்க ஒரு விஷயத்த கிளியரா சொல்லியே ஆகணும். இது அந்த குடும்பத்தோட கிளைம் மட்டும்தான். அதாவது அவங்க அப்படி நடந்ததா சொல்லியிருக்கிறாங்க. அதனால இதை 100% நிரூபிக்கப்பட்ட மிஸ்டரின்னு நம்மளால சொல்லிட முடியாது. இந்த சம்பவங்கள் தொடர்ந்து நடந்ததும் விஷயம் அந்த குடும்பத்தோட மட்டும் நிக்கலங்க. முழு கிராமத்துக்கும் இந்த விஷயம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் வழக்கம் போல இது சாதாரண விஷயமே கிடையாது. ஏதோ சூப்பர் நேச்சுரல் ஆக்டிவிட்டி மாதிரி இருக்குதுன்னு, யாராவது ஏதாவது செஞ்சிருந்தா என்ன பண்றதுன்னு இப்படி பல பேச்சுக்கள் அந்த கிராமத்துல கிளம்பி இருக்குது. சில ரிப்போர்ட்ஸ் படி தாந்திரிகம் பண்றவங்களை கூட அழைச்சு சில சடங்குகள் செய்யப்பட்டதா சொல்லப்படுது. ஆனா அதனால என்ன நடந்தது? தீக்கான காரணம் கண்டுபிடிக்க முடியல. அப்போதான் இந்த பயங்கரமான விஷயம் போலீஸ் மற்றும் அட்மினிஸ்ட்ரேஷன் கவனத்துக்கு போகுது. அதுக்கப்புறம் இந்த விஷயத்த சீரியஸா இன்வெஸ்டிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. இங்கதான் ஒரு முக்கியமான விஷயமே இருக்குது. போலீஸ் வந்து ஆமா இது பேயோட வேலைதான் அப்படின்னு சொல்லலங்க. மாறாக இதுக்கு ஒரு சயின்டிபிக் ரீசன் இருக்கிறதா என்றுதான் பார்க்க ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபாரன்சிக் டீம், எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட் அஃபிஷியல்ஸ் அவங்க எல்லாருமே சம்பவத்தை இன்வெஸ்டிகேட் பண்ண வந்ததா ரிப்போர்ட் சொல்லுது. அப்படின்னா தீ எப்படி வந்திருக்கும்? இப்போதான் முக்கியமான கேள்வி எழுது. உண்மையை சொல்லணும்னா இப்போதைக்கு நமக்கு கிட்ட கன்ஃபார்மான ஆன்சர் எதுவும் கிடையாது. ஆனா சில பாசிபிலிட்டிஸ் இருக்குது. முதலாவது எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளமா இருந்திருக்கலாம். இல்ல வயரிங்ல ஏதாவது ஃபால்ட் நடந்திருக்கலாம். அல்லது எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ல இருந்து ஹீட் உருவாயிருக்கலாம். இரண்டாவது ஏதாவது கெமிக்கல் ரியாக்ஷன் மாதிரி நடந்திருக்கலாம். சில பொருட்கள் குறிப்பிட்ட சூழ்நிலையில் தானாக ஹீட் ஜெனரேட் பண்ணி தீப்பிடிக்க வாய்ப்பும் இருக்குது. மூணாவது ஹியூமன் இன்வால்மெண்ட், அதாவது யாராவது தெரியாமலேயோ அல்லது தெரிஞ்சோ தீ ஏற்படுத்தியிருக்க வாய்ப்பு இருக்கிறதா இந்த இன்வெஸ்டிகேட்டர்ஸ் சொல்றாங்க. ஆனா இது எல்லாமே பாசிபிலிட்டிஸ் மட்டும்தான். இதுல எதுவுமே இதுதான் நடந்திருக்குன்னு அதிகாரப்பூர்வமா உறுதி செய்யப்பட்ட எக்ஸ்பிளேஷன் எதுவும் கிடையாது. இவ்வளவு இன்வெஸ்டிகேஷன் நடந்தும் இந்த தீக்கு சரியான காரணம் என்னன்னு இன்னும் அபிஷியலா சொல்லப்படல. பேய் காரணம்னு ப்ரூஃபும் இல்ல. அதே நேரம் எக்ஸாக்ட் சயின்டிபிக் எக்ஸ்பிளேஷன் வெளியே வரல. அதனால இந்த சம்பவம் இன்னும் ஒரு அன்ஆன்சர்ட் மிஸ்ட்ரியாவே இருக்குது. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கக்கூடிய ஃபேக்ட்ஸை ஸ்டோரி வாயிலா தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்மளோட வீடியோஸ் தொடர்ந்து வரதுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much for watching.